ஓப்பன் ஆயிடுச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் XUV700 எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா எப்படி வெளில வருதுன்னு பார்க்கலாம். நீங்க கார்க்குள்ள இருக்கும்போது லாக் வேலை செய்யாம போயிடுச்சுன்னா நீங்க அன்லாக் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது டோர். இந்த மாதிரி டைம்ல தான் எமர்ஜென்சி எக்ஸிட்ங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கிளாஸ் எதையுமே உடைக்காம வெளியில போறதுக்கு XUV700 உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க. சீட்டு பின்னாடியே ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராப் இழுத்தீங்கன்னா இந்த சீட்டை நீங்க இழுத்துக்கலாம். சீட் இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி விழுந்துரும். இந்த கார் வந்து ஒரு 5 சீட்டர் காரு. இப்போ நீங்க வந்து 7 சீட்டர்னா அதே ப்ராசஸை நீங்க திருப்பி பண்ற மாதிரி இருக்கும். என்ன இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, இப்படிதான் நின்றுட்டு இருக்கேன். நீங்க சீட்டை இந்த மாதிரி தள்ளிட்டு அப்படியே நீங்க வர வேண்டியதுதான். அந்த சைடு ஓப்போ இடிச்சுக்கிட்டேன். வந்துட்டு இங்க உட்காந்துக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்க சாவியை எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு பாருங்க. அதுல வந்து நீங்க சாவியை எடுத்து ஒரு தள்ளினீங்கன்னா அவ்வளோதான், லாக் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படியே ஓப்பன் பண்ண வேண்டியதான். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல சம்டைம்ஸ் நம்ம கிட்ட சாவி இல்லாம கூட போகலாம். அப்போ பின்னாடி வந்து இந்த மாதிரி டூல்ஸ் வைக்கிறதுக்கு இந்த இடம் இருக்கும். டயருக்கான டூல்ஸ் இதெல்லாம். அதுல நீங்க இதெல்லாம் நவுத்துறீங்கன்னா உள்ள ஒரு ஸ்பேனர் இருக்கும். இதை வச்சு கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற இடத்துல இது நம்ம எடுத்து அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இந்த சேஃப்டி ஃபீச்சர் எமர்ஜென்சி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட சாவி இல்லைனா கூட நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திறந்துக்கலாம். எப்பயுமே ஸ்க்ரூ டிரைவர் வந்து இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு XUV700 வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் எது பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.